Up at night, yeah. Make all the demons quiet, yeah. We were built to thrive, yeah. I think that we've all had. ஹலோ சொல்லுடி. என்னாச்சா இன்டர்வியூ கிளம்பிட்டியா? போயிட்டு இருக்கேன்டி. ஓகே நல்லா பண்ணேண்ணா. இதை வச்சு தான் நம்ம லைஃபே இருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட். சரிடி. ஏ கண்ணு நான் பொரடி வச்சுட்டியா? பார்த்துட்டே இருக்கேன். இந்த வேதாமேல கை வச்சிட்டில உனக்கு இருக்குடா. ஏரியாக்கு வாடா டேய். ஓ ஏரியா தான்டா இவ்வளோ ஆனா இப்போ ஏன்டா பயந்து ஓடிட்டு இருக்க? வாடா யாரை வேணா கூட்டிட்டு வாடா, நான் இங்கேயே தான் இருப்பேன். என்ன நில்றா டேய், அவசரப்படாதடா டேய். இதுக்கே நில்றா, அவசரப்படாதடா. இப்போ எதுக்கு ஏரியா பசங்கள்ட்ட உம்பல் தேட்டு இருக்க? அவன் இங்கே லோக்கல். ஒழுங்கா வா, சாரி கேட்டிருந்தா. ஓகே, என் மேலே தப்பே இருந்தாலும் எவன்கிட்டையும் சாரி கேட்கணும் எனக்கு அவசியம். எனக்கு நீ சொல்லாத. ஏன்டா அப்படி இருக்கா? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கும்டா. இவனுக்கு ஒரு விட அவனே வந்துடுவான். சாரா என்னடா ஆச்சு? என் மேலே ஒருத்த கை வச்சிட்டானா? யாரா அது ஓ மேலே கை வச்சது? நீங்கள் படித்த காலேஜில் தான் நான் தேர்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாண்ணே உங்கள் காலேஜில் பங்க் வச்சுக்கிட்டு பாஸ் பேக் மாட்டிட்டு அக்ரிமெண்ட் சுற்றுவாள். அவன்தாண்ணா. யாரா அது? நான் இவன் பேரு எல்கே. எல்கே. இவனுக்கு உனக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. ஆனால் இவன் கூட எந்த பிரச்சனையும் வச்சுக்காது. ஏன்னா இரு, இவன் கூட இன்னொருத்தர் இருப்பானே, எஸ்கே.
டேய், இன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். இவனுங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறப்போ 2 பேரும் யாராலையும் தொட முடியாது. ஏன்னா? ஏய், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தான் தெரியும். நீ எல்கே தனியாக இருக்கிறப்ப சொல்லு, நான் அவனை பார்த்துக்கிறேன். சரிண்ணா. நேரத்துல பார்த்துக்க யாரும் இல்ல நீ வந்து ஹலோ. ஹலோ, என்னாச்சுடா? எஸ்கே கால் பண்ணி எதோ சொல்கிறான். அது ஒன்றும் இல்லடி. இங்கே லோக்கலில் வேதான்னு ஒருத்தன், நாங்கள் ஏரியாவுக்கு புதுசு இல்லை, அதனால தான் மிரட்டி காசு கேட்டான். அதான் கோவம் வந்துச்சு, அடித்தேன். ஏன்டா இப்படி பண்ணுற? கொஞ்சமாவது கோவத்தை குறைடா, பயமா இருக்கு. நீயும் என்னை பாயிண்ட் அவுட் பண்ணாதடி, சரியா? அவன் பண்ணது தப்பு, அதான் அடித்தேன். சரி, ஓகே, விடு. இதை பற்றி யோசிக்காத, பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். என்ன? லவ் யூ. லவ் யூ. இப்போ நீ எங்கே இருக்க? அது நான் எப்பயுமே இருப்பேன்ல, அங்கே தான். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இன்னும் அப்சர்வேஷன் சைன் ஆகலையோ வந்து வாங்கிக்கோங்க. சார் எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போயிருக்காங்க சார். ஏய், இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போங்கடா. டேய், சாரா ஸ்போர்ட்ஸுக்கு போயிருக்காளா? ஆமாம். உன்னை அப்சர்வேஷன் சைன் ஆக சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. யார்கிட்ட? இந்த ஆள்கிட்டயா? அவனுக்கு எனக்கு தான் ஆகாதுன்னு உனக்கே நல்லா தெரியுமே. டேய், ஒரு 10 நிமிஷம் அமைதியாக அவர்கிட்ட அவனால் நின்று சைன் வாங்க முடியாதா? 10 நிமிஷம் நின்னுங்க, அவர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நிற்கணுன்னே தேவையில்ல. அங்கே பாரு, அவர் எதுவுமே சொல்லு, அவர் பாட்டை போட்டு கொடுத்துருக்காரு. அப்படின்ற 10 நிமிஷம்தான். நெக்ஸ்ட்டு வாங்க. சரி வா போ. என்ன எல்லாமே கரெக்டாக இருக்கு? நான் தான் சார் எழுதினேன். நீ தான் எழுதுனியா? வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அப்படியாடா? சரி, போய் ரஃப் நோட் எடுத்துருவா போ. தெரியும்டா, கேட்பார். நான் தான் சொன்னேன்ல. தேங்க்யூ சார். ஏய், ஒரு நிமிஷம் இல்லை, இங்கே வா. சொல்லுங்க சார். இந்த வேதாக்கும் உனக்கு என்ன பிரச்சனை?
இல்லை சார், என் மேலே எந்த தப்பும் இல்லை, அவன் தான். அதனால மேலே கை வச்சிருக்கியா? ஏற்கனவே வாங்கின சஸ்பென்ஷன்லாம் பத்தலையா உனக்கு? என்ன நிரஞ்சன், இதெல்லாம் சொல்லி வைக்கிறது இல்லையா? ஏற்கனவே உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. எப்படா சஸ்பெண்ட் பண்ணால் நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தர் தெரியும் சார். டேய், என்ன வாய் நீடுது வர வர? ஒன்றும் சொல்லி கொத்தாலடா. இல்லை வளர்ப்பு சரியில்லை. தேவையில்லாமல் அப்படிலாம் பேசாதீங்க சார். கரெக்டு தானடா, பால தானே உனக்கு, அதான் இப்படி இருக்க. கையெடு. எம்எல்ஏ கை வைக்கிறீங்களாடா? நீங்கள் பண்ணது தப்பு சார், சாரி. ஏய் அதெல்லாம் பேசாத. ஐடி கார்டு சார் ஒரு நிமிஷம் நான் ஐடி கார்டு எடு. சொல்கிறேன் நீ எடு. சார். ஐடி கார்டு எடு. ஐடி கார்டை குடுறாடி. அதெல்லாம் பேசாத. ஐடி கார்டு எட்ரா. ஐடி கார்டு எட்ரா. ஏறா. ஐடி கார்டு கொடு. கொடு கொடுமால. சரி வா, லெட்டர் எழுது. அவர் கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணுவார். வா லெட்டர் எழுது. இந்த பொடி வா போலாம். சஸ்பென்ஷன் லெட்டர். சரி விட்றா, பார்த்துக்கலாம். ஏய் போதுமா? நிம்மதியா? எட்ரா கையா. இத்தனை வாட்டி பட்டாலும் புத்தி வராதுல உனக்கு. உனக்கு ஒன்றும் சஸ்பென்ஷன் புதுசு கிடையாதுடா, எனக்கு அப்படியா? இதுவரை இப்பெல்லாம் யோசிச்சது இல்லை. ஆனா நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? உன் கூடலாம் ஃப்ரெண்டா. அதுக்காக இப்ப சஸ்பென்ஷன் வர என்ன கொண்டு வந்து முக்கிய வச்சிட்டீங்க. முக்காத்துல இப்ப என்னடா சாதிச்சிட்ட? ஒரு மயிரும் இல்லை. வீட்டுல இருந்து கால் பண்ணாங்கடா. காலேஜ்ல இருந்து சொல்லிட்டாங்க போல, எங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் செத்துருக்கோம், அங்க இருந்தது போதும், சீக்கிரமான்னு சொல்றாங்க. உனக்கு தான் தெரியுமேடா
எங்க வீட்டில் எவ்வளோ சென்சிட்டிவ். எங்க அம்மா மருந்து குடிச்சிட்டாங்கடா. போதும் ப்ளீஸ். நான் போற வரையும் என் மூஞ்சிலே முடிக்காது. போயிடு. ஏய் இல்லடா, அது இருக்கே. மா. ஹலோ, என்னப்பா சாப்பிட்டியா? இல்லைம்மா, நீ? சாப்பிட்டேன்ப்பா. அங்கேயும் காலேஜ்லேருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி சஸ்பெண்டுன்னு சொன்னாங்கப்பா. ஆமாம்மா, ஆனால் என் மேலே டேய் கார்த்தி, போன தடவை மாதிரி உன் மேலே எந்த தப்பு இருக்காதுன்னு தெரியும்டா. நீ வா வீட்டுக்கு கிளம்பி, நம்ம எது வேணாலும் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கார்த்தி, இனி எல்லாம் சரியாகணும்னா, இனி இப்படி நடக்காமல் இருக்கணும்னா நீ ஒன்று மட்டும்தான் செய்யணும். என்னம்மா? சாரி கேட்கணும். சாரி சொல்றதால நம்ம இறங்கி போறதா அர்த்தம் இல்லை கார்த்தி, ஒதுங்கி போறதா தான் அர்த்தம். நமக்கு இனி இது வேணாண்டா, ஒதுங்கி போயிடுவோம். இது நாள் வரைக்கும் அம்மா உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்ப எனக்காக இனி ஒதுங்கி போயிடுறா. நீ சஸ்பெண்ட் ஆன 2 தடவையும் நான் உன் மேல கோவப்படலை. இது ஏன்னு யோசிச்சியா? ஏம்மா? இப்ப நான் கோவப்பட்டா அது உன்னை சங்கடம் தான் படுத்தும். அது உன்னை மாத்தாது. அதே நான் உனக்கு ஆறுதலா இருந்தேன்னா நீ மாறிடுவ. கார்த்தி, எனக்காக தான் நீ கோவப்படைய ஆரம்பிச்ச. இப்ப நானே சொல்றேன், இந்த கோவத்தை விட்டுரு. உன்னை கஷ்டப்படுத்தின, நீ கஷ்டப்படுத்தின அத்தனை பேர்கிட்டையும் நின்று சாரிங்கிற ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டீங்கன்னா உன் லைஃபே மாறி போயிடும். ஓகேம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். ஒரு நிமிஷம்ப்பா. இனி கோவம் வரப்ப ஒரு நொடி அதுக்கான விளைவுகளை பற்றி யோசி. அது ஒன்றை மாற்றிடும். சரிம்மா. சரி, போய் சாப்பிடுப்பா. பாய். சரிம்மா. பாய்டா, வீட்டுக்கு கால் பண்ணு. பாய்டா.
எல்கே சாரிடா, யோசிக்காம பேசிட்டேன். இனிமேல் நீனாவது கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. வரேன். பாய். என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு வந்துட்டேன். சரி தப்பு தான், ஆனா உன் நல்லதுக்கு தான் நான் திட்டினேன். இல்லை, நான் ஒரு ரூம்ல தான் இருக்கேன். வா, ஈவினிங் நீ பேசினது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்காத. ஒழுங்கா உன் ரூமுக்கு போ. நல்லா வரல, வைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஹலோ தம்பி, இந்த மாதிரி 3 பேர் உங்கள் ரூமில் கோவமாக கத்திக்கிட்டே போனாங்க. ஏதாவது பிரச்சனையாப்பா? ஒன்றும் இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நான் ஒரு ரூம்ல தான் இருக்கேன். வா, ஈவினிங் நீ பேசினது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதுமா? நிம்மதியா? ஒரு வாட்டியும் நான் இதை சொல்லும் போது என் மேல கோவப்பட்டு என்ன சாரி சொல்ல வச்சேன். ஆனா இப்ப நான் இதை சொல்லியே ஆகணும். நீ பண்ணது தப்பு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். இப்போ உன்னோட இந்த முட்டாள்தனமான கோவத்தினால என்ன சாதிச்சு கிழிச்சிட்ட? இப்போ உன்னோட இந்த தேவையில்லாத கோவத்தினால எஸ்கே தான் பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லுடா. எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது என்னோட அப்பா செத்துட்டாரு. நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான். அடுத்து என்ன பண்ண போறோன்னே தெரியாத ஒரு நிலைமையில இருந்த போது இதுல கையில நான் வேற சின்ன பையன். வாழ்ற ஒவ்வொரு நாளும் நரகமாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்க அம்மா. ஆம்பளை இல்லாத வீடு வேற இல்ல, சொல்லவே வேணாம். இந்த சமுதாயத்துல இருக்கிற நாய்களுக்கெல்லாம் எப்படி தெரியுன்றது எல்லாருக்குமே தெரியும். சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க, எல்லாம் ஒரு மாசம் 2 மாசம் வாழணுன்ற நம்பிக்கையே இழந்த எங்க அம்மாவுக்கு ஒரு அண்ணனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் தான் எங்க அப்பனோட ஃப்ரெண்டு. எங்களுக்கு தேவையான எல்லாமே அவன் பண்ணான். தேவைப்படுறது தேவைப்படாது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சான். வாழவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த எங்க அம்மாவுக்கு வாழ முடியும்ன்ற நம்பிக்கையை ஒரு அண்ணனா அவன் கொடுத்தான். ஆனா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தான். ஆனா அன்னைக்கு அவனோட அந்த கண்ணு எப்பயுமே இதுக்கு முன்னாடி பாரு. இத்தினோண்டு பையன் தானே, இவெல்லாம் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கண்ணு முன்னாடியே என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே கையெல்லாம் புதுசா எனக்கே தெரியாது அப்படியே ஏறுது. அப்போ எனக்குள்ள முத தடவையா வந்தது இந்த கோவம். போட்டேன், தலையிலேயே போட்டேன்.
அன்னைக்கு அவன் எங்க அம்மாவை இல்லை, அவன் பொண்டாட்டியே மறந்துருப்பான். ஆனா அன்னையில இருந்து இந்த கோவம் தான் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் எங்க மேல மரியாதை வந்துச்சு. வாட்டி எங்க அப்பாவுக்கு அப்புறமா எங்க அம்மாக்கு என் மேல நம்பிக்கை வந்துச்சு. ஆனா இப்ப அந்த கோவம்லாம் தப்புன்னு நீங்க சொல்றீங்க. சரி, அவன் தான் என் சட்டையை பிடிச்சி புரிஞ்சுக்காம போறான்னு பார்த்தா என்னை பத்தி இவ்ளோ தெரிஞ்ச நீயும் இப்படி பண்றது சரியா? வேணாம். சூப்பர், வேற மாதிரி. என்னை புரிஞ்சுக்காத எவனுமே என் கூட இருக்க வேணாம். எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். கார்த்தி, ஒரு நிமிஷம். இப்பயும் நீ கோவத்துல தான் பேசுற. உன் கோவத்தினால ஒரு ஆளை நீ இழந்தாதான் உனக்கு புரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உனக்கு கோவம் வரும்போது ஒரு செகண்ட் அதுக்கான இம்பாக்டை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் கோவப்படு. ஹலோமா, நீ சேஃப் தானே? ஒன்றும் இல்லைடா, உன்னை பார்க்க தான் ரூமுக்கு வந்தேன். நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அதான் உன் பிடிவாதத்தை பற்றி தெரியுமே, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்போவே. மொபைலில் வேற சார்ஜர் இல்லை, வரும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சார்ஜ் போட்டு கால் பண்ணேன். கண்ணு என்ன பொரடியில் வச்சுட்டியா? சாரி ப்ரோ. சாரி வேதா. என்னடா அடிச்சுட்டு சாரி கேட்டா விட்டுருவோமா? டேய், அதான் சாரி கேட்டான்ல, கிளம்புங்கடா. ஒரு நிமிஷம், அந்த அறிக்கையை பற்றி விசாரிச்சு பாரு காலேஜில். சரி வேதா. எஸ்கே, சாரிடா. சாரி
எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்னதான் இருந்தாலும் நான் அன்னைக்கு பண்ணது தப்பு சார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதெல்லாம் விடுறா, விடு. அன்னைக்கும் நான் ஏதோ அவசரப்பட்டு கோவத்தில் பண்ணிட்டேன். போய் படிக்கிற வேலையை பாரு போ. இனி கோவம் வரப்ப ஒரு நொடி அதுக்கான விளைவுகளை பற்றி யோசி. அது ஒன்றை மாற்றிடும். காலேஜில் அந்த எல்கேவை பற்றி விசாரிச்சாங்க. அவனுக்கு ஹாலுசினேஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். அந்த பிரச்சனையில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அவனால் நம்ப முடியல. இன்னும் அவங்க அம்மா கூட பேசுகிறதா தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன பிரச்சனை? ஏதோ காப்புக்காக நடந்த சண்டைன்னு சொல்கிறாங்க வேதா. யாருக்கும் யாருக்கும் சண்டை? எல்கேக்கும் எஸ்கேக்கும். அப்படி என்ன பிரச்சனை? அது வந்து